ஹாய் ஹலோ வெல்கம் டு புவி உலகம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வல்லாரைக்கீரையோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வல்லாரைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து, அது மட்டும் இல்லாமல் தாது சத்துமே இதில் வந்து இருக்குது. ரத்தத்திற்கு தேவையான சத்துக்களை வந்து சரியான அளவில் இந்த கீரை கொடுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞாபக சக்தியுமே நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும். இந்த வல்லாரைக்கீரையை வந்து உடலில் ஏற்படுற புண்களை வந்து நம்மளுக்கு ஆற்றும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், சளி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுது. உடல் வந்து சோர்வு மற்றும் வந்து சொறி, சிரங்கு, படை போன்ற தோள்கள் நோய்களை வந்து இது வந்து குணப்படுத்துது இந்த வல்லாரைக்கீரை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது இந்த வல்லாரைக்கீரையில். இந்த வல்லாரைக்கீரையை வச்சு நம்ம வந்து பல் துலக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லில் உள்ள இடையில உள்ள அந்த மஞ்சள் தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து இது மாறும். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரசவத்திற்கு பின்பு தாயின் உடல் நிலை வந்து தேர்வதற்கு வந்து வல்லாரை இலையை வந்து நம்ம இடித்து அதில் வந்து கொஞ்சம் சாறு எடுத்து பனங்கற்கண்டோடு இது சேர்த்து கொடுக்கலாம். கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா இரத்த சோகையை வந்து நீக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபினை நமக்கு வந்து அதிகப்படுத்துது. நம்ம இந்த ஹேர் ஆயிலில் கூட இந்த இதை வந்து நம்ம வல்லாரைக்கீரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.